AR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். So, Dragon trailer நான் பார்க்குறேன். There's a kissing scene, right? Now, I want to know today's definition of what is a family movie, okay? Because Love Today வந்து it's a very strange ஃபேமிலி மூவி. ஸ்ட்ரேஞ்ச்னா நான் என்ன சொல்லுவேன்னா, யூஸ்வலி நம்ம குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம்னா, லெட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து குடும்பஸ்தான் அந்த மாதிரி வில் டாக் அபவுட் ஃபிலிம்ஸ் லைக் தட்ல. லைக் ஒரு மாதிரி எல்லாரும் போயிட்டு ஒன்றுமே முகம் சுளைக்கிற மாதிரி ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு 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 இது இருக்கும்ல. Your films, they talk about sex, they talk about, relationships, like ஒரு விதமான இன்ஸ்டாகிராமில் போய் ஸ்டாக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய லைக் கண்டெம்பரரி நடக்கிற விஷயங்கள், பட் விச் ஆர் நாட் ஃபேமிலி ஓரியன்ட். அந்த மாதிரி இருக்குது, லைக் வாட் வி திங்க் அஸ் ஃபேமிலி ஓரியன்ட். இதில் வந்து ஒரு கிசிங் சீன் இருக்குது. ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் இஸ் தேர். பட் do you think the definition இன்னைக்கு, the definition of family movie has changed? இது வந்து ஒரு டிஸ்கஷன் சார். இது வந்து நானும் என் டைரக்டர்ஸுமே வச்சுக்கிற ஒரு டிஸ்கஷன். என்னென்னா, இப்போது எல்ஐகேயில் வந்து ஒரு கிஸ் இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லும் போது, இப்போது இல்லை, அவர் ஸ்கிரிப்டாகவே அது தேவைப்படலைன்னு நினச்சிட்டார். சொல்லும் போது நான் வந்து அஸ்வத்கிட்டையும் சரி விக்கி ப்ரோக்கிட்டையும் வந்து சொல்லியிருந்தேன், கிஸ் வேணாம், ஐ டோன்ட் திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலிஸ் வந்து படம் பார்க்கணுன்றது என்னோடய ஆசை, அது வந்து இருந்தால் ஒரு இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். அப்போது விக்கி என்ன சொன்னார், ப்ரோ ஆனிமல் பார்த்தீங்கல்ல, ஆனிமல் பார்த்தீங்க, அது என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போது எல்லா ஃபேமிலிஸும் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரியல சார் 600-700 crores நினைக்கிறேன், 800. ஸோ அப்போ ஃபேமிலிஸ் வராமல் அவ்வளோ அந்த ரீச்சு வராது. மாறிடுச்சு ப்ரோ, ஃபேமிலிஸ் வந்து அதை பார்க்குறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் கிஸ் அந்த இதில் அவர் சொன்னார். அது கொஞ்சம் யோசிக்க வச்சு சார். ஜென்வன்லி இட்ஸ் a good point. ஆமாம். ஸோ அவர் நிறைய அந்த மாதிரி படங்கள் கோட் பண்ணி சொன்னார். டில் லியோ, விஜய் சார் ஆஸ் மாஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே அவர் படத்தை வந்து பார்க்குறாங்க. எனக்கு வந்து அது அஸ்வத் சொன்னேன், என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அஸ்வத் சொன்னது அது, டேய் விஜய் சார் வந்து இது பண்ணுறாங்க, ஃபேமிலிலாம் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. லியோவில் வந்து ஒரு கிஸ் இருந்துச்சோ இது இருந்துச்சு, ஆனால் படம் என்ன கலெக்ட் பண்ணிச்சு பாரு, அப்போ ஃபேமிலிஸ் அது ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலையே, எதுவுமே இது பண்ணலையே அப்படின்னு சொன்னார். திருப்பி அதுவும் வந்து ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு. அப்போது அந்த கதைக்கு அது தேவைப்படுதா அப்படின்றது நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றதும் யோசித்தேன் சார். சரி, எந்த லெவலுக்கு போனால் முகம் சொல்லிக்கிறது, எது லவ்வாக, ஓகே லவ்னா முகம் சொல்லிக்க மாட்டாங்க, அதை தாண்டி லஸ் ஜோனுக்கு மேபி அந்த இடத்துக்கு போனால் முகம் சொல்லிக்க வாய்ப்பு இருக்குது, கிட்ஸோடலாம் வந்தாங்கன்னா அது லவ்வாக தெரிகிற வரைக்கும் ஓகேன்னு. அப்போது அதோட ட்ரீட்மெண்ட்டு தான் அது லவ்வாக தெரிகிற வரைக்கும் அது ஃபேமிலி சப்ஜெக்ட்டுன்னு நான் நினச்சேன். அதனால் ஹீ டோல் மீ அ சீன், அந்த சீன்ஸில் வந்து அது லவ் தான் இன்டென்ட்டாக இருக்குது, இட்ஸ் ஜஸ்ட் அ பெக் ஆர் அந்த விதத்தில் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். டு அ ஜோன் யா. பிகாஸ் எனக்கு வந்து ரீசெண்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த அனிமல் அண்ட் அதர் மூவிஸ், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான மொமெண்ட் இன் அ ஃபேமிலி மூவி வாஸ் ஜெயிலர். வென் ரஜினிகாந்த் டேக்ஸ் ஒரு அண்ட் பிஹெட் சம்படி, கழுத்தை விட்டுருவார், அண்ட் அந்த முண்டம் அப்படியே வந்து ஒரு இட் வில் பி இன் த கேமரா. இட்ஸ் நாட் லைக் இந்த மாதிரி ஷாட்லாம் கிடையாது. அந்த வில் சி த ஹெட் கான், அந்த த்ரோட் மட்டும். ஃபார் மீ தட்ஸ் அ வெரி வயலண்ட் இமேஜ். அண்ட் ரஜினிகாந்த்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்னு லைக் இட்ஸ் பல வருஷங்களாக ஒரு லைக் ரஜினி படம்னா ஒரு கொண்டாட்டமாக எல்லாரும் ஃபேமிலியோட போகிற மாதிரி தான். அந்த படத்தில் இப்படி வச்சுருக்காங்களா ஒரு சீன். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் மாறிடுச்சோ. I was genuinely thinking that. So I thought I'd ask you this because இதில் I saw that kissing scene and I don't know, like I said, என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ அதான் I wanted to ask you. Maybe இந்த ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷன் இப்போ ஃபேமிலி ஆகிட்டாங்க, அதனால they're accepting a lot of things maybe, so you can have sex, you can have violence, you can have maybe after 10 years ஃபேமிலி படம்ன்றது அராஜகமாக இருக்கும் நினைக்கிறேன். you never know. Yeah. We talked about the nature of romance today. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் காமெடி டுடே? பிகாஸ் உங்கள் படங்களில் காமெடியும் இருக்குது, கோமாளியும் சரி, லவ் டுடேயும் சரி, ஐ திங்க் இதுலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து ஒரு படம் ட்ராமாட்டிக் ட்ராக் ஒன்று சீரியஸாக போயிட்டே இருக்கும்.
நடுவில் ஒரு காமெடி ட்ராக் வந்து ஒரு எவ்ரி லெட்ஸ் சே 15 மினிட்ஸ்க்கு ஒரு கவுண்டமணியோ செந்திலோ இல்லை விவேக்கோ இல்லை சந்தானமோ யாரோ வந்து ஒரு காமெடி ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ட்ராமாட்டிக் இதுக்கு டிவேட் ஆகிடும். தட் இஸ் அது ஒரு பாட்டு மாதிரி அதுவும் ஒரு தனி எலிமெண்ட்டாக இருந்தது அந்த அந்த காமெடி ட்ராக். ஸோ ட்ராமா வந்து ஸ்பாயில் ஆகாது. ஸ்பாயில்னா நான் என்ன சொல்கிறேன்னா டிஸ்டர்ப் ஆகாது. அண்ட் பட் பாட்டு மாதிரி அந்த காமெடியும் கொஞ்சம் தனியாக இருக்கும். அந்த 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 காமெடி முடிஞ்சோடனே திருப்பி நம்ம மெயின் ஸ்டோரி போயிடும். பட் இப்போ என்னன்னா அது போயிடுச்சு. அந்த தனி காமெடி ட்ராக்குங்கிறது இட்ஸ் நோ லாங்கர் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு see that anymore. So you have to mix the comedy with the மெயின் ஸ்டோரி இட் செல்ஃப். அதாவது அந்த அந்த மெயின் கதையிலேயே நீங்கள் வந்து நிறைய ஜோக்ஸ் இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஹீரோவும் பண்ணோம் ஹீரோயினும் பண்ணோம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணோம். தட் இஸ் தனியாக ஒரு ட்ராக் எடுத்து போக முடியாது. இதில் நீங்கள் ஹவு டு யூ see whether the main story is getting diluted or not? இப்போது என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா த்ரூ அவுட் ஒரு காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்ற வைக்கும் போது தான் இப்போது அந்த காமெடி ஸோ தட் ஹீரோ கேன் இட் செல்ஃப் டூ த காமெடி. அதான் அந்த ஜானரை வந்து செலக்ட் பண்ணிட்டா மேபி இட் இஸ் ஃபைன் சார், யூஆர் சேஃப் டு டூ காமெடி. அந்த ஜானரை செலக்ட் பண்ணலன்னா வேறு ஒரு ஜானர் போகும்போது தான் இப்போது இது வந்து மாட்டிக்குது. நடுநடுவில் வேறு காமெடி வைக்கும் போது அந்த படத்தோட சீரியஸ்னஸும் வந்து இதுவாகுது, இல்லை அது சில நேரத்தில் அது ஒட்டாமல் இருக்குது. இன்னொரு வே இருக்குது, ஒரு ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் நான் காமெடி பண்ண போகிறேன், அதுலேருந்து படத்தை ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் செட்டப்பில் வந்து நல்லா ஜாலியாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அவங்க பேயை பார்த்தாங்க, அதுலேருந்து ஒன்று போகுது இந்த மாதிரி ஏதோ நான் அது ஒரு வேவாக இப்போ அடாப்ட் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் இந்த சம்டைம்ஸ் ஐ மிஸ் த காமெடி ட்ராக் பழைய இதில் ஆஸ் அன் ஆடியன்ஸ். ஆப்வியஸ்லி ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம். ஒரு அப்படின்னா 2 படம் யோசிக்கணும். ஆக்சுவலாக அந்த காமெடி ட்ராக்குமே ஒரு கதை வச்சுருப்பாங்க. ஆமாம், ரன்னில் வந்து அவர் பாஸ்போர்ட் தொலைச்சிருவார், அது தேடுறது ஃபுல் கதை. அதான் பாஸ்போர்ட்டோ ஏதோ அட்ரஸ் தொலைச்சிருவார். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு கதை, 2 கதை யோசிக்கணுன்ற ஒரு இது வந்துடுது. மேபி பி ஸ்டோரியாக வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் போத, என்னன்னு தெரியல. ஸோ வந்து ஆடியன்ஸாக காமெடி சீன்ஸ் வந்து கண்டிப்பாக இனிமேல் டைல்யூட் ஆகும் அப்படின்றது என்னோட நான் கெஸ் பண்ணுறது. காமெடி அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும்னு. அண்ட் எக்ஸாக்ட்லி வேறு என்ன சார் கொஸ்டின்? அதுக்கு அப்பப்போ நான் இதுவாகிடுறேன் இல்லை. ஸோ ஐதர் நான் கேட்குறது சரியில்லை, நீங்கள் இது பண்ணுறது வாட் ஆர் சம் கன்ஃபியூஷன் இஸ் ஹேப்பனிங் ஹியர். பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நீங்கள் ட்ராகன் ஒரு கதை இருக்குது, அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டோரின்னு சொல்லலாமா? இல்லை, கேன் வி சே தட்? ரிலேஷன்ஷிப் கதை இல்லை சார். ஓகே, வாட் இஸ் இட்? இட்ஸ் லைக் a one man's arc. இட்ஸ் a coming of age story or a family drama. அந்த இதெல்லாம் வருது coming of age story, right? So coming of age storyனாலே கொஞ்சம் there'll be some serious themes in it, இல்லையா? Like you can't have ஒண்ணுமே இல்லாம சும்மா ஜோக்ஸா வச்சு ஒரு coming of age ஜோக்ஸ் இல்லை. Yeah. So இந்த மாதிரி ஒரு கதை இருக்கும்போது how do you treat the comedy? How do you work in the comedy? Now I think he has chosen a way of நான் சொன்ன போர்ஷன் காமெடி தான் சார். இந்த செக்ஷன் வரைக்கும் ஜாலியாக காமிச்சிடலாம். ஓகே, இதுக்கு மேலே சீரியஸ் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு மேலே சீரியஸ் தான். அங்கே வந்து நான் வந்து எதா ஒன்லைனரோ இல்லைன்னா ஃபீல் நாட் அலவ் ஆர் ஈவன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா. இப்போ கிளைமேக்ஸ் கிட்டெல்லாம் போகும்போதோ இஃப் வி ஆர் டீலிங் அ சீரியஸ் சீன் தட் ஒன்ட் பி காமெடி. ஓகே. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம், இங்கே கொஞ்ச நேரம், செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம், அந்த மாதிரி தான் ஸ்பிட் ஆச்சு. ஆஸ் அ டைரக்டர் நான் கேட்குறேன், வென் யூ மேக் அ மூவி, இப்போ நீங்கள் கோமாளி லவ் டுடே எழுதும்போது இல்லை நீங்கள் ஃப்யூச்சர் அந்த சைஃபை அட்வென்ச்சர் பண்ணும்போது ஹவு மச் டு திங்க் எனக்கு இந்த சீன் வேணும் வர்சஸ் இந்த சீன் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகும், இல்லை நீங்கள் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணுவீங்களா? சார் ரெண்டுமே கம்பைன் பண்ணால் தான் ஒன்று முடியும். ஏன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு. நான் இப்போ நரேட் பண்ணுறேன், 4 பேர் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த சீன் எனக்கு ஒர்க் ஆகலைன்னா என்னால் அதை அவங்க நினச்ச மாதிரி எடுக்கவே முடியாது. ஸோ வந்து எனக்கு ஒர்க் ஆனால் தான், நான் அதில் கேரி ஆனால் தான் என்னால் அவங்க கேட்ட சீனை என்னால் ஸ்க்ரீனில் அவங்க கேட்ட இம்பேக்டில் கொண்டு வர முடியும். ஸோ எனக்கு அது பிடிக்கணும் சார் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஒரு சீன் எழுதிட்டேன்னா எனக்கு பிடிச்ச சீன்ஸ் தான் நான் எழுதுவேன். எனக்கு பிடிச்சதை எழுதிட்டு இப்போ நான் அதை சொல்கிறேன், நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறேன். ரைட். அவங்களுக்கு பிடிக்கலன்னா நான் அந்த சீன் எடுத்துருவேன். இங்கே தான் வந்து டிஃப்ரென்ஸ். நான் எனக்கு பிடிச்சிருக்கேன்னு வச்சுருக்க மாட்டேன். ஸோ ஒரு பாயிண்ட் வரும், எனக்கும் பிடிச்சி அவங்களுக்கும் பிடிச்சி, எனக்கும் பிடிச்சி அவங்களுக்கும் பிடிச்சி, இதுக்கு வந்து அரைவா வருதான். தட் இஸ் த பிக் ஸ்ட்ரகிள். அதுதான் 2 வருஷம் இந்த மாதிரி. காமெடி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு
ஸ்லைட் கான்ட்ரவர்சியான விஷயம் வந்து இந்த கோமாளியில் அந்த ரஜினிகாந்த் லைன் வச்சு பண்ண ஒரு காமெடி. அந்த அவர் வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு அந்த அந்த இது அப்புறம் நீங்கள் எடுத்துட்டீங்க அது படத்துலேருந்து நினைக்கிறேன். யூ டுக் இட் அவே. படத்துலேருந்து ரிமூவ். யா. ஸோ எனக்கு வந்து 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து ட்விட்டர்லேயோ இல்லை நீங்கள் ஜென்ரல் சோஷியல் மீடியாவில் போனீங்களோ கண்ணா பேரான்னு யாருன்னு பார்க்காம கலைக்கிறாங்க. தே டோன்ட் கேர். இவர் இந்த ஸ்டேட்டஸ், அவர் அந்த ஸ்டேட்டஸ், மோதியிலேருந்து ஆரம்பிச்சு யாருக்கு தே டோன்ட் கேர் அபவுட் ஹூ இஸ் பீங் ட்ரோல்ட். எவ்ரிபடி இஸ் ட்ரோல்ட். தெர் இஸ் நோ, அது ஒரு விதமான டெமோக்ரஸின்னு வச்சுக்கலாம் அதுவும். பட் படம்னு வந்தால் மட்டும் வை டஸ் திஸ் அப்ஜெக்ஷன் ஹேப்பன்? காமெடிங்கிறது அது காமெடி கூட இல்லை. அது ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு டைம் லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு இது கொஞ்சம் ஹியூமரஸாக சொல்லியிருக்கீங்க. அது ஏன் படம்னு வந்தால் மட்டும் பீப்புள் அப்ஜெக்ட் டு இட்? ஃபேன்ஸோட அன்பு தான் சார் அது. பட் அந்த ஃபேன்ஸோட அன்பு ஏன் ட்விட்டரில் இல்லை? எந்த ஃபேன்ஸோட அன்பு சார்? இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ நான் ரஜினி சார்னு சொல்லலை, ஐம் டாக்கிங் அபவுட் எனிபடி. லைக் நம்ம படத்தில் ஒரு விஷயம் வச்சா நம்ம உடனே இட் பிகம்ஸ் லிட்டில் கான்ட்ரவர்ஷியல். பிகாஸ் யாராவது இந்த ஃபேனாக இருக்கலாம், அந்த ஃபேனாக இருக்கலாம், அந்த இவங்களா, தே ஜஸ்ட் சே தட் இட் கேன் பி எனிதிங், யூ கான்ட் டூ எனிதிங். பட் அதுவே வந்து இப்போ வந்து ஒரு வெளியே வந்து சப்போசிங் ரஜினிகாந்த் ஆக்ட்ஸ் இன் அ பேட் மூவி அண்ட் தட் பேட் மூவி இஸ் ட்ரோல்ட், லெட்ஸ் சே, தென் த ட்ரோலிங் ஹேப்பன்ஸ் ஹாப்பிலி. லைக் நோபடி அப்ஜெக்ட்ஸ் டு தட். அது ஏன் படம்னு வரும்போது மட்டும் அந்த அப்ஜெக்ஷன் வருது? எனக்கு தெரிஞ்சு நோபடி அப்ஜெக்ட்ஸ் அந்த ட்ரோலிங்கானு எனக்கு தெரியல சார். ஏன்னா ஃபேன் வார்ன்றது வந்து அது போயிட்டு இருக்கு டோட்டலாக. இப்போ இவர் படத்தை நல்லா இல்லை அப்படின்னு let's not talk about any one star, but இது வந்து ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டார் வந்து படம் நல்லா இல்லை நமக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க. தட் இஸ் தேர் லவ். அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இது மாதிரி தான், அம்மா பையன் மாதிரி தான். அது பையன் என்ன தப்பு பண்ணாலும் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை அம்மா என்ன பையன் இருப்பான் அந்த மாதிரி. அந்த இது டோட்டலாகவே அந்த ஃபேன்ஸோட அன்புன்னு தான் சார். படத்தில் ட்ரோல் பண்ணும்போது ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதை ஹர்ட் பண்ணாங்க. ஆனால் அது ட்ரோலாக இல்லாமல் ஆக்சுவலாக என்னோடய இன்டென்ஷன் வந்து இதில் வச்சுட்டா தமிழ்நாட்டுக்கே நான் சொல்ல வந்தது புரிஞ்சிடும். ஏன்னா ஒன் திங் வாட் எவ்ரி ஒன் நோஸ், இஃப் ஐ டாக் அபவுட் ரஜினிகாந்த், எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் ரஜினிகாந்த் அண்ட் இஸ் பப்ளிக் திங். ஆமாம், பப்ளிக் திங்கை தான் நம்ம பேசுகிறோம். ஆமாம், நெவர் ஹிஸ் பர்சனல். ஸோ அதில் வந்து சொன்னால் புரிஞ்சிடும்னு நினச்சேன். பட் அது ஃபேன்ஸ் வந்து அதுக்கு தே டிடன்ட் டேக் இட் லைட். ஸோ அதனால் அது தட் வாஸ் ரிமூவ். அதுலேருந்து நானுமே இந்த ட்ரோலிங் அண்ட் அதர் பர்சன் சம்திங் அந்த ஜானருக்குள்ளேயே அது வந்து நான் அதுக்குள்ளே போகல. சம்வேர் இது யாரையோ ஹர்ட் பண்ணல, அந்த பர்சனையோ இதுவோ ஹர்ட் பண்ணுன்றது தான் என்னோடய இது. ஸோ அதனால் நான் அதுக்குள்ளேயே அது அவாய்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு இது. இது ஏன் படத்தில் நடக்குது, இது ஏன் சோஷியல் மீடியாவில் நடக்கல அப்படின்னா நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் நடக்குது சார். இட்ஸ் எவ்ரிவேர். இட்ஸ் எவ்ரிவேர். அகேன் டு கம் பேக் டு லவ் டுடே, வென் டூ அந்த டெடிக்கேட்டட் டு தட் பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த படம் வந்து உங்களுக்கு வாஸ் இட் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் தெரப்பி ஃபார் யூ? தட் எனக்குள்ளே இருந்த நிறைய எமோஷன்ஸை நான் அந்த படத்து வழியாக வெளியேற்றிட்டேன், now I'm a little cured, அந்த மாதிரி இருந்ததா? நோ 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 இட் வாஸ் திஸ் வாஸ் பியூர்லி ஃபிக்ஷனல். பியூர்லி ஃபிக்ஷனல் சார். ஓகே. அது வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டாக ஒரு படத்தை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்றது தான். பிகாஸ் இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. ரைட். அட் த எண்ட் ஆஃப் த இது அவங்க சேர்றாங்க அண்ட் ஆல்சோ ட்ரஸ்ட்டுன்றது எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு மெசேஜை தான் வந்து சொல்கிறோம். மேபி எங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கலாம், இதெல்லாம் வந்திருக்கலாம். அதை பார்க்கும்போது சம்வேர் இந்த பீஸ்லாம் இந்த இது எல்லாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர்த்து கதையும் இதுக்கும் சுத்தமாக எந்த சம்மந்தமும் இல்லை. இட்ஸ் நாட் அ ரிடம்ஷன் கைண்ட் ஆஃப், நாட் அட் ஆல். அஸ்வத் வாஸ் அஸ்வத்துக்கு டிராகன் ரிடம்ஷன் ஸ்டோரி கிட்டத்தட்ட. நீங்கள் வந்து அவரை கேளுங்க. எனக்கு வந்து ரிடம்ஷன்லாம் இல்லை சார். ஜென்ரலாக ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. இட் வாஸ் குவைட் பர்சனல். ஃபியூ இன்ஸ்டன்சஸ் வேர் அங்கங்கே வந்து சில இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, அது பர்சனலாக இருக்கிறதுனால பிடிச்சி பண்ணேன். ஆனால் வந்து டோட்டலி ஃபிக்ஷனல் சார். டோட்டலி ஃபிக்ஷனல். ஓகே. ஏன்னா நான் அவங்ககிட்ட சேரவே இல்லை சார். ஸோ வந்து ஃபிக்ஷனல் தானே. இப்போது இன்னொன்று அந்த விதத்தில் சொல்லலை, சேராமல் சீன்ஸே ஃபிக்ஷனல் தான். ஓகே. யா. இப்போ நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கீங்க, ஒரு டைரக்டராக இருந்திருக்கீங்க, அண்ட் you've been around for some time, but நீங்கள் relative newcomer னு சொல்லலாமா? Like because you've been around for a little while. Obviously you'll be thinking about தமிழ் சினிமா எங்கே இருக்குது, எப்படி போகுது, and things like that. Where do you think it is right now? Is it in a state of confusion?
இப்போ ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போனால் அது ஆல் லிட்டில் கன்ஃபியூஸ், எந்த மாதிரி படம் ஓடும், எந்த மாதிரி படம் ஓடாது. இல்லை ஃபைனலி கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கா? லைக் இதுதான் மக்கள் பார்க்க விரும்புகிறாங்க, இது அவங்க விரும்பலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கா? தமிழ் சினிமான்றதை விட இப்போது அந்த மேஜராக இப்போ ப்ரொடியூசர்ஸ்கிட்டயோ இங்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் இந்தியன் சினிமா பற்றி பேசுகிறீங்களா? நான் ஜென்ரலாக இப்போ தமிழ் சினிமா சொல்கிறேன். Okay. அதுக்கப்புறமா ஸ்டில் இப்போது அந்த ஓடிடி பிஸ்னஸ் வந்து பயங்கரமான டாபிக் சார். Yeah. எனக்கு தெரிஞ்சு அதுதான். ஏன்னா ஒரு 2 years பேக் அதோட லெவல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பூம் வந்து எல்லாமே இந்த ஓடிடி பிஸ்னஸை சுற்றி வந்து பண்ணிட்டாங்க. சேட்டலைட்டும் ஓடிடிக்கு என்ன இருக்கோ அதுதான் பட்ஜெட் ஆஃப் த ஃபிலிம். தேட்டருக்கு வர்றது எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஒன்று ஆயிடுச்சு. எவ்ரி ஒன் காட் கம்ஃபர்டபுள் டு திஸ். இப்போது திருப்பி அது வந்து பழைய நிலைமைக்கு போனதுனால இப்போது ஃபஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணுறோம், தேட்டரில் ஓடினா காசு, இல்லைன்னா அவுட்டு, இப்படி தான் இருந்துச்சு முன்னாடி. அந்த இது வந்து பல வருஷம் ஆச்சு. ஒன்று சேட்டலைட் இருந்துச்சு, ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது அது ரெண்டும் இல்லாத போது அந்த ஜோனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கும் இதுக்கும். ஸோ இப்போது அவங்களோட வேல்யூ கம்மியாகும் போது ஓடிடி அண்ட் சேட்டலைட்டு இவ்வளோ தான் கொடுக்க போகிறோன்னு சொல்லும் போது இப்போது படத்தோட பட்ஜெட்டையும் வந்து இதுக்குள்ளே, ஏன்னா இந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே வந்துட்டோம் நம்ம. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிறது தான் பட்ஜெட் அப்படின்னு. இப்போ இது கம்மியான பட்ஜெட்டும் கம்மியாகும். அது வந்து இப்போ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இட்ஸ் அ ட்ரான்சிஷன் ஃபேஸ். இந்த ட்ரான்சிஷன் ஃபேஸ் முடிஞ்சிருச்சுன்னா மேபி இதுக்கு அக்கஸ்டம் ஆகிட்டோம்னா திருப்பி அந்த பழைய இது வந்துடும். நல்ல படம் பண்ணுவோம், ஓடிச்சுன்னா காசு, இல்லைன்னா இல்லை, அந்த இடத்துக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு இக்கட்டான ட்ரான்சிஷன் ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்து அண்ட் வித் சோஷியல் மீடியா அந்த டக்குன்னு ரிசல்ட்டு 3 days ரிசல்ட்ஸு, இதுவும் ஒரு பயங்கரமான ட்ரான்சிஷன் ஃபேஸ். வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. சாரி, 3 days ரிசல்ட்ஸ்னா தி ஃபர்ஸ்ட் நாள் தானே சார். இப்போ மெயினாக மெயின் கலெக்ஷன் வந்து 3 days. ஆமாம், அந்த ஒரு வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, எது பண்ணாலும் தேர் இஸ் அ டிஸ்கஷன். இந்த ஏன்னா ஒரு மாதிரி கல்ச்சராக எவால்வ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். எது கிரிஞ்சு, எது கிரிஞ்சு இல்லை. இப்போது ஃபில்ம் மேக்கர் வார்த்தை எவ்வளோ ஈஸியாக தமிழுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? கிரிஞ்ச். ஒரு 2 years பேக் கூட யாருமே ஜாஸ்தி யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாருக்குமே இது இப்போது என்னென்னா, ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே 30s இருக்கிற ஒருத்தங்க. இப்போ ஆடியன்ஸ், மெயின் செட் ஆஃப் ஆடியன்ஸ் 20s இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எது கிரிஞ்சு, எது கிரிஞ்சு இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட என்ன சொன்னாலும் அதில் ஒரு கிரிஞ்சு அப்படின்னு சொல்லும் போது விச் இஸ் நாட் கிரிஞ்ச், என்ன இதுன்றது பயங்கர யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு சீனுக்குமே. யார் சொல்கிறாங்க? இல்லை, நீங்கள் நரேட் எனி சீன்ஸ். ஓகே, இல்லை இப்போ இது நான் சொல்ல. இப்போ ஒரு சீன் வந்து ட்விட்டரில் எடுத்து போடுறாங்களோ, அந்த மாதிரி, இல்லை இப்போ ட்ரெய்லர் ஒன்று வருதோ, எனி சாங் ஒன்று வருதோ, அதில் வந்து இது வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது, இது கொஞ்சம் பூமராக இருக்கோ, இல்லை இதுவாக இருக்குன்னு சொல்லும் போது மெயினாக கிரிஞ்ச் என்ன கிரிஞ்சுன்னு எக்ஸாக்டாக வந்து அதை நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த வார்த்தையை வந்து பல மீனிங்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது. அவங்களுக்கு போர் அடித்தா கிரிஞ்சு, கிரிஞ்சாக இருந்தால் கிரிஞ்சு, இல்லை லவுடாக இருந்தால் கிரிஞ்சா, அந்த இட் லாஸ்ட் இட்ஸ் ஒரிஜினல் மீனிங். ரைட். அண்ட் இஃப் தே டோன்ட் லைக் இட் தே சே இட் கிரிஞ்ச். அண்ட் இஃப் யூ டோன்ட் லைக் இட், அது வந்து கிரிஞ்சாக இருக்கிறதுக்கு இதுவாக வாய்ப்பில்லை சார். அதாவது ரொம்ப டீப்பாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா ஹாரர் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சார். ஹாரர், இது ஹாரர் படம் அப்படின்னா, ஹாரர் படம்னா பேய் படம். பேய் படம் வந்தால் பேய் படம் எனக்கு அது வந்து பயம் அப்படின்றது ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தார்னா, இப்போ வந்து காமெடியும் அவருக்கு பிடிக்கலன்னா ஹாரர் அப்படின்னா, இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்காங்க, இது ஹாரர் படம் போல் அப்படின்னு அந்த இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இப்போது அதுதான் கிரிஞ்சுக்கு அப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது கிரிஞ்சுன்னு சொல்லிடுறாங்க. ஐயோ இது கிரிஞ்சு போலன்னு மற்றவங்களும் நினச்சிடுறாங்க. ஆனால் அது என்னதுன்றது எக்ஸாக்டாக தெரியல. If I gave you 500 crores, you can make 250 crore movies with big stars, or 10, 50 crore or 20, 25 crore movies with middle or smaller stars, and which is the option you will choose? இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா எது சேஃபர் ஆப்ஷன்?
என்கிட்ட 500 crores இருக்குது, நான் வந்து எது சேஃபர் ஆப்ஷனா ப்ரொடியூசராக கேட்குறீங்க? பிக் ஸ்டார் தட் ஸ்டில் சார் பட் ரீசெண்டாக ஒன்றும் பெருசாக பிக் ஸ்டார்லாம் சேஃபாக தானே சார் வந்துடுது. அட்லீஸ்ட் தெர் இஸ் அ இப்போ அதான் நான் சொல்கிறது. Oh, so you're talking about safety. That is like OTT plus satellite plus theatrical or at least ஒரு மினிமம் லெவல் வந்துடும். ஆமாம் சார், அதானே சார் கொஸ்டின், எது சேஃப்ன்ற மாதிரி தான் கேட்டிங்க. ஸோ அதில் படி பார்த்தா பிக் ஸ்டார் ஃபில்ம் வில் பி சேஃபர் பிகாஸ் யூ கெட் அ கேரண்டீட் ப்ரீ பிஸ்னஸ். Okay. That's okay. The pre-business is more important than the actual business. அது இவ்வளோ நாள் அதான் சார் ட்ரான்சிஷன் ஃபேஸில் இருக்கும். Okay. இதுக்கு மேலே வந்து அது சேஞ்ச் மேபி. ஆனால் இப்போதைக்கு ப்ரீ பிஸ்னஸ் வந்து எல்லா ஓடிடியும் அப்படியே பிக் ஸ்டார்ஸ்க்கும் இப்போ குறைய ஆமாம்மா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு நிறைய படங்கள் ஓடிடிலே வாங்குறது இல்லைல்ல சார். அட்லீஸ்ட் ஒரு செட் ஆஃப் 10 ஹீரோஸ்க்கு வந்து ஓடிடியில் வாங்குறாங்க. அப்போது அதுதான் இது சேஃபர் திங். சேஃபர். கொஞ்சம் சேட்ல சேடு தான் சார். இப்போ ஓடிடியில் வாங்குறது சேடா, பட் யூ ஆர் இன் தட் லிஸ்ட் சம்வேர் காட்ஸ் கிரேஸ். Yeah, that's good. But it's a very limited list. So yeah. Love Today hit on அப்போ you said I'm not a star. I'm just one among you அப்படின்னு சொன்னீங்க. இந்த மெசேஜ் போட்டிருந்தீங்க. But now you're a star. I don't know if I'm a star. No, but உங்களுக்கு ஓடிடியில் பிஸ்னஸ் வருது இல்லை, தட்ஸ் a star, right? பிரதீப் ரங்கநாதன் பேரை வச்சுட்டு ஓடிடியில் ஆட்டோமேட்டிக்காக படம் வாங்குறாங்கன்னா யூஆர் ஸ்டார், ரைட்? பிகாஸ் நீங்களே சொன்னீங்க 10-12 பேர் தான், மேபி 10 ஹீரோஸ், மேபி 5 ஹீரோயின்ஸ், இதை வச்சு தான் this OTT people have told me. So this is not some like a thing. How does it feel like when you want to be like கோடியில் ஒருவன் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கணும், ஆனாலும் you are not that. You are somehow you're a special person. You're a அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் சொன்ன அந்த சக்ஸஸ் மீட்டரில் ஒரு பேராமீட்டரில் நீங்கள் இப்படி இருக்கீங்க, இவ்வளோ இந்த ஹைட்டில் இருக்கீங்க. ஹவ் இஸ் தட் ஃபீலிங்? அதுவும் இதுவும் சக்ஸஸ், நான் அதை கம்பேர் பண்ணல, அது வேறு வேறு சார், எல்லாரும் ஒன்று தான். ஓகே. ஸோ ஸ்டார் இருந்தாலும் நான் அவங்களில் ஒருத்தனா இருக்கேன் சார். எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, how does it feel to be a star? இந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தது ஒரு நாளுமே நான் வந்து சில நேரத்தில் ஐ ஜஸ்ட் டேக் சம் டைம் அண்ட் கோ அண்ட் ஸ்டாண்ட் மை பால்கனி. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஐயோ இது என்னடா இது நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒன்று நினைக்கும் போது பால்கனியில் போய் நின்றுட்டு இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, இதெல்லாம் உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நான் திடீர்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ யூ வெரி ஃபார்ச்சுனேட் டு பி இன் திஸ் பிளேஸ். நாட் எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங். இந்த மக்கள் எனக்கு வந்து இந்த இடத்த வந்து தந்திருக்காங்க சார். ஸோ என்றைக்குமே நான் வந்து அவங்களில் ஒருத்தனாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ரைட். சம்வேர் தே ஃபீல் தே ஹாவ் அ ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் தேர் புட்டிங் மீ தேர் ஹூ கேன் டாக் தியர் மைண்ட். அதுக்கான எஃபர்ட்ஸும் நான் என்ன பண்ணுறேன், என்னை சுற்றி ரொம்ப நார்மல் லைக் வந்து இட் இஸ் நாட் லைக் சினிமா சர்க்கிள் இல்லாமல் எல்லா பீப்புள்கிட்டையும் பேசுகிறதோ இது பண்ணுறதோ என்ன லைஃப்பில் இருக்குது. ஸோ தட் ஐ ஷுட் நாட் லூஸ் அ டச் ஆஃப் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது. டோட்டலாக செக்லூடட் ஆகிட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் 10 வருஷம் அவுடேட்டடாக இருப்பேனோ அப்படின்றதும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் தேவ் கிவன் மீ அந்த இது. ஸோ எப்போவுமே அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். ஒன் ஆக்டர் told me, இட்ஸ் a star now. அவர் என்ன சொன்னான்னா, எனக்கு ஐ வாண்ட் டு ஃபீல் லைக் அன் ஆர்டினரி பர்சன். எனக்கு சரவணா பவன் போய் ஒரு தோசை சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் அங்கே போனால் உடனே சுற்றி செல்ஃபி கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் அன் ஆர்டினரி பர்சன். பிகாஸ் ஆஃப் தெம் ஐ ஃபீல் லைக் தேர் ட்ரீட்டிங் மீ லைக் somebody else, like a special person. ஸோ நான் ஒரு ஆர்டினரி இடத்துக்கு போனாலும் ஐ எம் மேட் டு ஃபீல் ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். அந்த மாதிரி நான் கேட்குறேன். நான் என்ன பண்ணுறது சார், இப்போது அந்த மோஸ்ட்டாக நான் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதில்ல. டு பி ஃப்ராங்க், என்ன பண்ணிடுறேன், நான் வந்து நைட் போயிடுறேன் பீச்சுக்கு. நான் இன்னுமே பீச்சுக்கு போகிறேன், மாலுக்கு போகிறேன். ஐ வாண்ட் டு கோ. வாட் டைம் சொல்லிவிடுங்க, எல்லோரும் வந்துடுவாங்க. இல்லை சார், நான் ஐ மேக் ஷுர் நான் கவர்டாக போயிடுறேன், மாஸ்க்கு கேப்பு எல்லாத்தையும் போட்டு போயிடுறேன். இப்போ ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா சார், கோவிட் அந்த வந்த இதனால் மாஸ்க் போட்டால் வியர்டாக பார்க்குறதில்ல. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஆக்டர்ஸ்க்கெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். யாருன்னா மாஸ்க் போட்டு சுற்றுனாங்கன்னா யாருன்னு உன்னிப்பாக கவனிப்பாங்க. இப்போ நான் மாஸ்க்கும் கேப்பும் போட்டு போனேன்னா
யாருன்னெலாம் கவனிக்கிறது தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு விட்டுறாங்க. யாருன்னா கண்ணு பார்த்து சில பேர் இது பண்ணுவாங்க. ரைட். ஸோ நான் ரொம்ப நார்மல் லைஃப்பை நான் வந்து வச்சுக்கணுன்னு தான் பார்க்குறேன் சார். சில கடைக்கு போகிறது வாங்குறது அதெல்லாம் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஷாப் பண்ணுறதோ ஏதோ அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஆல்சோ நம்ம நார்த் இந்தியாலாம் போயிட்டா ஃபைன், ஜென்ரல் லைஃப் தான். இல்லை ஃபாரின் எங்கன்னா போயிட்டா ரொம்ப ஜென்ரல் லைஃப். ரைட். பஸ்ஸு பிடிச்சி போகலாம், ட்ரெயின் பிடிச்சி போகலாம், அதுவும் பீப்புள் தானே. இன்னொன்று வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டால் தே சே தட் ஏன் வந்து இப்போது இந்த இந்த டவுட் இவ்வளோ இருக்குது, ஏன் இந்த ட்ரான்சிஷன் ஃபேஸ் நம்ம இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஓடிடி அண்ட் சேட்டலைட் அதெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு திஸ் திங். பட் அந்த ஹீரோ சேலரிஸ் மட்டும் குறையவே மாட்டேங்குது. ஸோ தட் இஸ் அந்த ரெண்டும் கம்ப்யூட் பண்ணவே முடியல. பிகாஸ் ஓடிடி நல்லா இருந்தப்போ த சேலரி வாஸ் அ ஃபீஸிபிள் சேலரி. பட் now ஓடிடி வேல்யூஸ் கான் டவுன், எவ்ரி திங் இஸ் கான் டவுன். அவங்க சேலரி இன்னும் அப்படியே இருக்கும்போது how do we adjust? What are your thoughts on that? A salary is decided between the producer and the hero, sir. Right. He's any commodity அவங்க ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கஸ்டமர் வந்து அது பிடிச்சா வாங்குறாங்க, இல்லைனா வேறு பிராண்டுக்கு போயிடுவாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா. அதே தான் சினிமாலேயும் நடக்குது. இப்போது ஒரு ஹீரோ வந்து இதுதான் இதுன்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு பிஸ்னஸ் இருந்தால் தான் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து தருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் நடக்காது. இதுதான் உண்மை. மேபி ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்கேன்னு ஒரு ப்ரொடியூசர் நினைக்கலாம். என்னது ஹீரோவுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டு, ப்ரொடியூசருக்கு இவ்வளோண்டு ப்ராஃபிட்டா அப்படின்னு நினைக்கலாம். தேர் கம்ஸ் அப்போது அந்த ஹீரோ மேபி இன்னொரு ப்ரொடியூசரோட எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைக்கிற ப்ரொடியூசரோட அவங்க வேணா செய்யலாம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸுன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ ஓடிடி கம்மியாச்சு, ஹீரோஸ் வேல்யூ இது எடுக்கலைன்னா படம் நடக்கிறது அப்படியே கம்மியாகும். ஏன்னா இவங்களும் லாஸ்க்கு பண்ண மாட்டாங்க, ப்ரொடியூசர்ஸும் லாஸ்க்கு பண்ண மாட்டாங்க. ஸோ ஹீரோஸும் வந்து படம் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் எந்த சேலரிக்கு வருவாங்க அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் அந்த சேலரிக்கே நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ தான் சார். ஸோ இட் வில் சேஞ்ச். டிமாண்ட் சப்ளை தான் சார். ஓகே. இஃப் there is no business, obviously it will change. If there is business, சார் இப்போது தேட்டர்கள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சார். எல்லா படமும் என்ன இப்போ நாட் ஈஸிலி 500 crores நம்ம எப்போ கேட்டோம் சார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. ஜஸ்ட் ஒரு 3 yearsஆக திடீர்னு 500 crores, 1000 crores, 2000 crores ஒன்று நடக்குது. இது முன்னாடி இல்லையே. அப்போ தேட்ரிக்கல் பிஸ்னஸ் வந்து ஏதோ பூம் ஆகிருக்கு. ஸோ ஓடிடி வச்சு மட்டும்தான் பண்ணணுமா, இல்லை தேட்ரிக்கலும் பண்ணலாமா? அப்போ தேட்ரிக்கலில் வேணால் ஷேர் வாங்கலாம். அது மாதிரி அது ஒரு பிஸ்னஸ் தானே சார். I think after Love Today, I think you said that you narrated a script to Vijay. Or you had a script for Vijay. இல்லை narrate பண்ணிங்களா? ஆஃப்டர் கோமாளி சார். ஆஃப்டர் கோமாளி, ரைட். அந்த இடத்துல இப்போ now he's retiring or semi-retired or whatever it is. So if you had to replace, can you use that story for some other big hero? That was the story that I said. அதான் அந்த sci-fi action. Yeah. அதான் சொன்னீங்களா? ஆமாம். Now you want to act in that. It is not I want to act, I can't do that story now. Now, okay, like you explained. Okay, let's not get into that. Okay, and finally, நீங்கள் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு இது போட்டிருந்தீங்க, தட் இஸ் நீட் டு கிராஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப் அப்படின்ட்டு. அந்த ஆபே ரோட் பீட்டில்ஸ் அந்த 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 ஒரு ஆல்பம் கவர் மாதிரி நீங்கள் வந்து அந்த ஐ டோன்ட் நோ வேர் இட் வாஸ் இட் லண்டன்? It was in Europe sir. Yeah, somewhere, but it looked like that. அந்த மாதிரி இருந்துச்சு. So what are the things you need to cross in life? சும்மா ஒரு கோட்டு சார், அவ்வளோதான். சும்மா அதை பார்க்கும்போது அது எக்ஸாக்டாக என்ன கோட் போட்டேன் சார், ஐ நீட் டு கிராஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப். ஸோ உங்களுக்கே ஒரு ரிமைண்டர் போட்ட மாதிரி இருந்தது அது. ஸோ வாழ்க்கையில் பல விஷயத்தை கடந்து போவோம். ஐ ஜஸ்ட் தாட் ரோட் கிராசிங்காக ஒரு வீடியோ எடுத்தோம், அதில் என்ன கேப்ஷன் போடலான்னு யோசிச்சும் போது இது நிறைய பேருக்கு தே ரிலேட்டட் டு இல்லை அவங்க. பட் வாட் ஆர் தி திங்ஸ் யூ வாண்ட் டு கிராஸ் இன் லைஃப்? யூ ஹேவ் டு கிராஸ் எவ்ரிதிங் இன் லைஃப். இதுதான் உண்மை. லைக் there will be lot of emotions. ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் வந்து எம்டினஸ், ஒரு நாள் சேட்னஸ், மேபி ஒரு நாள் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு நாள் பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஒரு நாள் லவ், ஒரு நாள் கிராட்டிடியூட். ஐ திங்க் இந்த காம்பினேஷன் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து டெய்லி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அட்லாஸ்ட் இட் இஸ் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றது தான் நம்ம டெய்லி லைஃப்.
மற்ற விஷயம் வந்து ஒரு காஸ் எஃபெக்ட். ஸோ வந்து எஃபெக்ட் தானே அட் லாஸ்ட் மேட்ரு சார். ரைட். ஸோ அந்த டேயில் வந்து இத்தனை விஷயத்தை க்ராஸ் பண்ணுறதுனா, நான் இன்றைக்கி என் ஃபோனை உடைச்சேன்றது வந்து இன்றைக்கி க்ராஸ் பண்ணலாம் சார். இப்போ ஃபோனை உடச்சிட்டேன் க்ராஸ் பண்ண அது இல்லை. ஃபோன் உடச்சனால நான் சோகமாக இருப்பேன், அதை க்ராஸ் பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸு அதை ஆக்சுவலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிடக்க வேண்டியது தான். ஒரு படம் வந்து ஒரு 2 years எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1.5 வருஷம் எடுக்குது. அந்த ஆரம்பத்தில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து எவ்ரிடே இருக்காதுல்ல. லைக் சம் டேஸ் யூல் ஃபீல் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட், சேட், ஹாப்பி, இன்னைக்கு செம்மையாக போச்சு, நான் ஷார்ட் செம்மையாக போச்சு. பட் அது இட்ஸ் அ வேரியேஷன். லைக் அந்த படம் முடிகிற மட்டும் ஹவு டு கீப் தட் திங் கோயிங், தட் எனர்ஜி, தட் இனிஷியல். ட்ரூ சார். அது வந்து இப்போ ஒரு வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதணும்னா திடீர்னு வந்து அடா போடா அப்படின்னு சொல்லி உக்காந்துறது வந்து இது என்னடா முடியவே மாட்டேங்குது. ஏடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து என்னடா முடியவே மாட்டேங்குது, இது முடியுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும் சார். ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க எனக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அண்ணா வந்துட்டோன்னா இவ்வளோ தானே நான் இருக்குது, இதெல்லாம் வந்துருச்சு, கரெக்டாக தான் நான் போயிட்டுருக்கோம் அப்படின்வாங்க. இல்லை கரெக்டாக தான் இருக்குல்ல, எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த ஒரு பாயிண்ட் தானே கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இன்னொருத்தங்களோட மோட்டிவேஷன். சில நேரத்தில் நம்ம ஒரு சின்ன பிரேக் விட்டா அன்றைக்கி ஒரு நாளை பாஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் திருப்பி நம்ம வந்து வா இதை எடுத்து திருப்பி செய்யலாம் ஆரம்பிக்கலாம். அது எப்படி முடியாது, திருப்பி எடுத்து பண்ணுவோம். அப்புறம் சில நேரத்தில் அதை குவிட் பண்ணும்போது ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிப்பேன் சார். அதுதான் மேட்ரு. ஐயோ முடியல, வெயிட் பண்ணு, ஏன் இப்போது வந்து ஏன் இது ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன், ஏன் ஒர்க் ஆகும்னு நினச்ச ஆரம்பித்தேன். இதெல்லாம் இருக்குது, அதனால தானே ஒர்க் ஆகணும். அப்போ இதெல்லாம் இன்னும் இருக்கே, அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துடலாம், வேறு ஏதோ ஒன்று இருக்குது, we can still do it, think this is the one அப்படின்னு செல்ஃப் மோட்டிவேஷன் தான். நீங்கள் அஸ்வத்துக்கு செல்ஃப் மோட்டிவேட் இந்த மோட்டிவேஷன் கொடுத்தீங்களா? சார் நான் மோட்டிவேஷன் வந்து he is a very motivated person by himself. செல்ஃப் மோட்டிவேட்டட். ஆமாம், பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இதுவாக இருக்கார். அவருக்கு கொடுத்த நான் ஒரே ஒரு இது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக அவருக்கு வந்து இஸ் கெட்டிங் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன் தென் லைக் ட்விட்டர்லேயோ சோஷியல் மீடியாலோ அதெல்லாம் சொல்லும் போது அவர் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் இந்த ட்வீட்டு போட்டால் இது நடக்குது, அந்த இதெல்லாம் வந்து சொல்கிறார். சொல்லும் போது சில நாள் தெர் வில் பி அ குட் டே, தெர் வில் பி அ பேட் டே. அப்போது வந்து அப்போ மோட்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டு தள்ளுங்க, இது வந்து இன்றைக்கி நான் இதுவாக இருக்கும், நாளைக்கு இட் ஜஸ்ட் மூவ் ஆன், யூ டோன்ட் லீவ் இட் ஃப்ரீ அப்படின்ற அது மட்டும்தான் அவருக்கு இப்போ இருக்கிற இது. அது ஆக்சுவலாக அவர் இப்போ சரியாயிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போலாம் பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்காது. Nice. So I hope there is a cause and effect with Dragon. I hope the movie is good, and as a effect, you get happy. Happiness. So thank you so much. Such a pleasure talking to you. Thank you so much, sir. It's always a pleasure talking to you. Thank you. Thank you. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.